குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸ்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் கல்வி எப்படி வந்து மாணவர்கள் மத்தியில் நம்ம கொண்டு வரது, அவங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இயற்கை வளங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து விழிப்புணர்வு கொடுத்தா தான் வந்து மாணவர்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து அதை பற்றி நம்ம இயற்கை வளங்களை எப்படி பாதுகாக்கணும், அதை நம்ம பொது சொத்தாக பாதுகாக்கணும், அது பேரிடர் அழிவு ஏற்படாமல் பார்த்துக்கணும் இப்படிங்கிறத பற்றிலாம், அதனால் பின்விளைவுகள் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கறது மூலியமாக தான் வந்து அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது மூலிமா மாணவர்கள் மத்தியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றிய விழிப்புணர்வு வந்து அதிகமாக ஏற்படும். சரிங்களா? அப்போ அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் கல்விக்கான கருவிகள் எந்தெந்த கருவி மூலிமா மாணவர்கள் மத்தியில் வந்து ஆழ பதிய வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து அவங்க அன்றாட பயன்படுத்தக்கூடிய பாட புத்தகங்கள் இல்லைங்களா? அவங்க ஸ்கூலுக்கு போன உடனே கிளாஸ் ரூமில் ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கக்கூடியது என்னென்னா, புத்தகங்களை எடுத்து வச்சு தான் அவங்க படிக்கிறாங்க. ஸோ அந்த நூலகங்கள் மூலிமா வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. கருவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கருவிகளை வந்து முக்கியமாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாடப்புத்தகம், 2வது இணையதளங்கள், 2வது திரைப்படங்கள், இப்படி 3 சொல்கிறாங்க. சரிங்களா? பாடப்புத்தகங்கள், இணையதளங்கள், திரைப்படங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடப்புத்தகங்கள் நம்ம பயன்படுத்தாமல் இருந்ததே இல்லை இல்லைங்களா? அடுத்தது இணையதளங்கள். இப்போ சோசியல் மீடியா இல்லாமல் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது சோசியல் மீடியா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அது மூலியமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து திரைப்படங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த திரைப்படங்களில் வந்து சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரியான திரைப்படங்கள் எடுத்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாட புத்தகங்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பாட புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ரூமில் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போதே பாட புத்தகங்கள் இருந்து தான். அப்போ அந்த பாட புத்தகங்கள் அன்றாட மாணவர்கள் பார்த்துட்டே இருக்கும்போது அவர்கள் மத்தியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழிப்புணர்வு அதிகமாக ஏற்படுது. நம்ம அதை பார்த்துட்டே இருக்கிறோம், அதை பற்றி சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க டீச்சரு. அப்படிங்கும்போது அந்த பாட புத்தகத்தில் இயற்கை வளங்களை பற்றியோ, இயற்கை வளங்களை எப்படி பாதுகாக்கணும், அதை நம்மளோட எப்படி பொது சொத்தாக நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து பாட புத்தகங்கள் நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு இருக்கும்போது அதை பற்றிய விழிப்புணர்வு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து இணையங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இணையதளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? யூடியூப் சொல்லலாம், இன்ஸ்டாகிராம் சொல்லலாம், ஃபேஸ்புக் சொல்லலாம், ட்விட்டர் சொல்லலாம், லிங்க்டின் சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிகிட்டே வரலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒவ்வொருத்தர் வந்து வீடியோ போடுவாங்க இல்லைங்களா? வீடியோ அதிகமாக வந்து நிறையா பேர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஒரு சிலர் வந்து கட்டுரைகள் படிப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து அதிகமான போஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது, வீடியோக்கள் பார்க்கும்போதோ இல்லை கட்டுரைகள் நம்ம படிக்கும்போதோ அவங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பயர் ஆகும் இல்லைங்களா? ஸோ இதனால் வந்து எவ்வளோவான பாதிப்புகள் ஏற்படுது, மக்கள் வந்து எந்த மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாகிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த கட்டுரைகள் படிக்கும்போதோ வீடியோக்கள் பார்க்கும்போதோ அந்த இணையதளத்தின் மூலியமாக வந்து அவங்க அதிகமான ஒரு இதுக்கு வந்து ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது மூலிமா அவங்களுக்குள்ள வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது திரைப்படங்கள். இப்போ சின்ன வயசில் நம்மளாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான்லாம் படிக்கும்போது ஸ்கூலில் வந்து அவேர்னஸ் ஃபிலிம் வந்து கூப்பிட்டு போய் அது பார்க்க வச்சு நம்மளுக்கு அதை பற்றிய வந்து விழிப்புணர்வு ஏற்படுற மாதிரி செய்வாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, எஜுகேஷன் இந்த இது சுற்றுச்சூழல் கல்வி ரிலேட்டடான படங்களை நம்ம எடுத்து அந்த படங்களை மாணவர்களுக்கு வந்து ஆர்வத்தை ஊக்குவிக்கிற விதமாக வந்து அந்த திரைப்படத்தையில் நம்ம மாணவர்கள் மத்தியில் நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த 3 விதத்தில் வந்து மாணவர்கள் மத்தியில் அதிக மாதிரியான விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து அதிக ஈடுபாட்டோட ஒரு இன்ட்ரெஸ்டோட அவங்க வந்து களப்பயணத்தில் வந்து ஈடுபடுத்துகிறாங்க. சரிங்களா? இப்போ சுற்றுச்சூழல் கல்வியில் மாணவர்களுடைய பங்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுடைய அனுபவங்கள் வந்து பாதுகாப்பாகவும் இருக்கணும், அந்த திட்டத்தை செயல்படுத்துறது மூலியமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பயன்படுத்தக்கூடிய உரங்கள் வந்து அது விளைவிக்கக்கூடிய பழங்கள் வந்து அதிக உரங்களை, அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்காமல் இயற்கை விவசாயத்தில் எப்படி வந்து நம்ம கொடுக்கலாம், அதில் ஆரோக்கியங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத மாதிரி அவங்களோட கழிவுகளை வச்சே மறுசுழற்சி ஏற்படுத்தி அதிலிருந்து
விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ கழிவுகளை வந்து குறைப்பு ஏற்படுத்தி அது எப்படி வந்து அந்த பழங்கள் வந்து எந்த மாதிரியான சத்துள்ள பழங்களாக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற விதமாக மாணவர்கள் மத்தியில் அதிக விழிப்புணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ மாணவர்கள் வந்து பங்கேற்பு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கலை ஈடுபாட்டில் பங்கேற்பு வைக்கணும். அதுக்கடுத்தது கழிவு குறைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கழிவு குறைப்பு அப்படிங்கிறது வந்து மறுசுழற்சி வழிகள் வந்து கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து உபயோகிக்கணும். அது மூலியமாக வரக்கூடிய பழங்களும் அது மூலியமாக கொடுக்கக்கூடிய காய்கறிகள் வந்து அதிக சத்துள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது விழிப்புணர்வை அவங்களுக்கு வந்து அதுக்குண்டான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது மூலியமாக மாணவர்களை வந்து பங்கேற்க செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது வந்து தொடர்ச்சியான செயல்முறைகள், ஒருங்கிணைப்பு செயல்முறைகள், சிறந்த உலகம், இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவங்களுக்கு கொண்டு வந்துட்டே கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சிறந்த வந்து ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து நம்மளால் உருவாக்க முடியும். இயற்கை வளங்கள் பாதுகாக்கக்கூடிய விழிப்புணர்வை நம்மளால் ஏற்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.